உள்ளமே கோயில் ஊனுடம்பே ஆலயம் அப்படின்னு சொல்வதுண்டு. அதுக்கு தகுந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் இருக்கிறதான்னா இருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து முக்கியமான ஒரு சிவன் கோயில். இதனுடைய சிறப்பம்சம் என்ன? எதுக்காக இந்த கோயிலுக்கு போனோம்? அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 63 நாயன்மார்கள்ல முக்கியமான நாயன்மார் பூசலார்ன்னு இருந்தார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தத்தை அடக்கியவர்கள். இந்த சித்தர்கள், நாயன்மார்கள் எல்லாமே சித்தத்தை அடக்கியவர்கள் அப்படின்னு சொல்வதுண்டு. அவர் என்ன பண்ணாரு, மனசால வந்து வேண்டி, உள்ளத்திலேயே ஒரு கோயில் கட்டினார். அந்த உள்ளத்தில இருக்கக்கூடிய கோயிலுக்கு சிவன் வந்து டைரக்ட்டா வந்து அருள் குடுத்ததாக ஒரு ஐதீகம். சிவன் நேரா வந்தாரு பார்த்தீங்களா? அவருக்கு காட்சி அளித்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்து ஹிருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்படுகிறதோ, அவங்களுக்கு உண்டான உரித்தான ஒரு கோயில் தான் இந்த கோயில்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த மனசே நிறைய பிரச்சனையாக இருக்கு சார். ஏதாவது ஒரு ரீசனுக்காக மன அழுத்தம் இருக்கும். அப்படின்றவங்களுக்கு எல்லாமே வந்து அருமையான கோயில் இந்த கோயில்னு சொல்லலாம். இந்த கோயில் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூருக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய திருநின்ற ஊர்ல அந்த ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஹிருதயாலேஸ்வரர் கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த மனம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க, அந்த மாரி பாதிப்பு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வரதே ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா, இங்க போயிட்டு வந்தாவே ஹிருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லேசாகக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, இந்த சிவன் கோயில் வந்து பிரசித்தி பெற்ற சிவன் கோயில், பழமையான சிவன் கோயில். அது ஏன் சார் இப்ப சொல்றோம் நீங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கடக ராசியில வந்து குரு உச்சமாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கா? இருக்கு. அப்போ ஹிருதயாலீஸ்வரர் கோயில் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த காலகட்டத்துக்கு சரியான கோயிலாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதனால கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து மன அழுத்தம், அதேமாரி ஹிருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்கலாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாமான்னா, தாராளமா போயிட்டு வரலாம். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.